டைட்டானிக் படத்துல நீங்க மிஸ் பண்ண ஒரு சில முக்கியமான டீடைல்ஸ். படத்தோட எண்டிங்ல ரோஸோட ட்ரீம் சீக்வன்ஸ்ல அவங்களும் ஜாக்கும் திரும்ப ஒண்ணா சேருவாங்க. அப்ப ஜாக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிளாக்க பாத்தீங்க அப்படின்னா 2:20 அப்படின்னு காட்டும். அதாவது நடுராத்திரி 2:20 மணி. அது ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல தான் அந்த கப்பல் முழுசா கடல்ல முழுகி இருக்கும். முழுசா அந்த கப்பல் கடல்ல முழுகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். அண்ட் அந்த ஒரு டைமிங்க கூட மிஸ் பண்ணாம இந்த படத்துல வச்சிருக்காரு ஜேம்ஸ் கேமரன். அது எங்க அப்படின்னா பிரசன்ட்ல நடக்கக்கூடிய எல்லா சீக்வன்ஸையும் நீங்க நீக்கிட்டு அந்த பாஸ்ட்ல சொன்ன அவங்களோட கதையை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது கரெக்டா 2 மணி நேரம் 40 நிமிஷம் அப்படின்னு காட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாம ரோஸ்க்கு வயசானதுக்கு அப்புறம் அவங்க நிறைய போட்டோஸ அவங்களோட இடத்துல வச்சிருப்பாங்க. அதுல அவங்க ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் செய்யற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்க ஜாக்கோட சேர்ந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுதான். முக்கியமா அந்த சாண்டா மோனிகா பீச்ல ஹார்ஸ் ரைடிங் பண்றது. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த கப்பல் ஐஸ்பர்க்ல மோதும் போது கிளாக்க காமிச்சிருப்பாங்க. அந்த கிளாக்ல சரியா 11:40 போட்டிருக்கும். ரியல் லைஃப்லயுமே டைட்டானிக் கப்பல் இரவு 11:40 மணிக்கு தான் ஐஸ்பர்க்ல மோதி இருக்கும். இந்த அளவுக்கு சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கனால தான் இந்த படம் இப்போ வரைக்கும் ஒரு எவர்கிரீன் மூவியா இருக்கு.